இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் துரைக்கண்ணா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. அதிமுக பொதுக்குழு மற்றும் இந்த செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு, 6 மாதத்துக்கு ஒரு முறை செயற்குழு நடைபெற்றே ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு சம்பிரதாய செயற்குழு பொதுக்குழுவாக இது நடைபெற்றிருக்கிறது. 2026 நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கு கட்சியினரை, கட்சியினுடைய நிர்வாகிகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். பெருமளவு இதில் கட்சியில இந்த விலகிச் சென்றவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைப்பதற்கான தீர்மானம் வரும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது இல்லை. வழக்கம் போல இந்த 16 தீர்மானங்கள் ஒரு 9-10 தீர்மானம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஒரு 3-4 தீர்மானம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்களை வாழ்த்தி பாராட்டி அவருக்கு கூட்டணி தொடர்பான வியூகங்களை வகுப்பதற்கு கூட்டணி கட்சிகளை யார் சேர்க்க வேண்டும் என்பதை எல்லாம் அவர் முடிவெடுக்கலாம் என்கிற ஒரு முழு அதிகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள். அந்த கோவையில மெட்ரோ ரயில் திட்டத்தை அனுமதிக்கணும் என்பதான ஒரு தீர்மானம், நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 1-2 தீர்மானங்கள். இதை தாண்டி அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்திலையும் இந்த நீதியரசர் சாமிநாதன் அவருக்கு எதிரான நிலைப்பாட்டையும் கூட இந்த பொதுக்குழு கண்டித்திருக்கிறது. இந்த பொதுக்குழுக்கு முன்னதாக விவாதங்கள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விவாதங்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை. வழக்கம் போல திரு வளர்மதி, திரு செம்மலை, திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் பேசி முடித்து தீர்மானங்களை வாசித்து இப்போது திரு வைகை செல்வன் அவர்கள் இந்த தீர்மானங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தீர்மானங்களுடைய வாசிப்புக்கு பிறகு ஒரு மனதாக கையொலி எழுப்பி தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது என்கிற அறிவிப்புக்கு பிறகு, அப்படி தீர்மானங்கள் நிறைவேற்றதற்கு பிறகு யாரெல்லாம் பேச போகிறார்கள், கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், துணை பொதுச் செயலாளர், வேறு யாருக்காவது பேசுவதற்கு அனுமதி இருக்கிறதா, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பேச போகிறார்களா என்கிற மாதிரி இதை கடந்து இறுதியாக இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேச போகிறார் என்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. பொது வெளிகளில், மக்கள் மத்தியில், அரசியல் கட்சிகள் மத்தியில், இந்த அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருந்த அந்த எதிர்பார்ப்பு என்பது நிச்சயமாக இல்லை. வழக்கம் போல நான் சொன்னது மாதிரி சம்பிரதாயமான செயற்குழு பொதுக்குழுவாகத்தான் இதுவரையிலும் நடைபெற்று வருகிறது. இறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதற்கு பிறகு எந்த விதமான ஒரு ரியாக்ஷன், பின்னாடி எதிர்வினை வரும் அப்படி என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் சகோதரி. சார், இந்த பொதுக்குழுவில் சில கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதிமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதன் காரணமா அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் இணைக்கப்படுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டு அதுதான் இப்ப நம்ம இந்த கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தியாளர்கள், காலமெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர்களை ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. இன்னொன்று, தமிழகத்தினுடைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவுடைய தலைமை பொறுப்பை வகிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரையிலும் என்டிஏவில் 2024 தேர்தலில் பயணித்த எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் கலந்து ஆலோசித்து என்டிஏவுக்கு கொண்டு வருவதற்கு, இந்த கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முன் முயற்சியை எடுத்ததாக தெரியவில்லை. இப்போது இந்த தீர்மானத்துல அந்த விஷயத்தை திரு எடப்பாடி பழனிசாமி முன்முயற்சி எடுத்து அதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவார். அதற்கான அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன் பிறகுதான் எந்த விதமான அந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான நடைமுறைகளை கடைபிடிக்க போகிறார்கள், யாரெல்லாம் இந்த கூட்டணிக்கு வரப்போகிறார்கள் என்பது இவருடைய அணுகுமுறைகளை பொறுத்து, திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணுகுமுறை பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் தெரிய வரும் சகோதரி. சார், பல்வேறு கேள்விகளும் பல்வேறு கண்டனங்களும் திமுக அரசுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டு வருது. இது குறித்து உங்களுடைய கருத்து சார்? அதுதான் நான் தொடக்கத்தில் சொன்னது. வழக்கமான அணுகுமுறை தான். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகபட்சமாக செல்வி ஜெயலலிதா காலத்துல 42 தீர்மானங்கள், 37 தீர்மானங்கள், 29 தீர்மானங்கள், இப்படி பல்வேறு தீர்மானங்கள் இருக்கும். பெருமளவு அது திமுக ஆட்சிக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில திமுக ஆட்சியை 2026 பொதுத் தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்கிற இலக்கை நோக்கி அதிமுக பயணிக்கிறது என்பதன் அடையாளம் தான் இந்த கண்டன தீர்மானங்கள். நன்றி சார். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.
நன்றி நன்றி சகோதரி, நன்றி.